ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்றைய குஸ்து ஆக்சுவலாக மல்டி பர்பஸ், இதை பல்பயன் என்ற பல்திறன் என்ற வார்த்தைகளால் தமிழில் அழைக்கலாம் அல்லவா? உலகில் உள்ள பெரிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் இந்த மாதிரி ஓசைப்படாமல் மல்டி பர்பஸ் டாக்ஸ், பல்பயன் கைங்கரியங்கள் செய்பவர்களாக இருக்கிறார்கள். இப்படி இந்த மல்டி பர்பஸ் செய்தவரை பற்றி ஒரு பாசுரத்தில் பொய்கை ஆழ்வார் கூறியிருக்கிறார். அந்த பாசுரம் எது? அந்த மல்டி பர்பஸ் ஆள் யார் என்பதை உங்களால் கூற முடியுமா? பதில்: 3ஆம் ஆயிரம் பொய்கை ஆழ்வார் அருளிச் செய்த முதல் திருவந்தாதி 53ஆம் பாசுரம். எம்பெருமானின் உகப்புக்கு ஏற்ப கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆதிசேஷன் குடையாக, சிம்மாசனமாக, செருப்பாக, மிதவையாக, விளக்காக, தெய்வீக ஆடையாக, தலையணியாக என்று பலவேறு வடிவங்கள் எடுக்கிறார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீள்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமாருக்கு அரவு. மகாலட்சுமியை மார்பில் தரித்திருக்கின்ற பெருமாளுக்கு ஆதிசேஷன். பெருமாள் உலாவும் பொழுது ஆதிசேஷன் குடையாக இருக்கிறார். பெருமாள் வைகுந்தத்தில் அமரும் பொழுது ஆதிசேஷன் சிம்மாசனமாக இருக்கிறார். பெருமாள் நின்றால் ஆதிசேஷன் பாதுகையாக இருக்கிறார். பெருமாள் பரந்த திருப்பார்கடலில் துயிலும் பொழுது ஆதிசேஷன் தெப்பமாக தாங்குகிறார். பெருமாள் இருளில் பொருட்களை பார்க்க நினைத்தால் அந்த இருள் நீக்கும் விளக்காக ஆதிசேஷன் மாறுகிறார். பெருமாள் அழகான ஆடையை அணிய விரும்பினால் ஆதிசேஷன் திருப்பரிவட்டமாக இருக்கிறார். பெருமாள் சாய்ந்து கொள்ள விரும்பும் பொழுது அவர் தலையணியாக மாறுகிறார். இவ்வாறு ஆதிசேஷன் பெருமாளின் விருப்பத்திற்கேற்ப சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக பலவேறு வடிவங்கள் எடுக்கிறார். நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.